ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம், அதனுடைய 1ஆம் அதிகாரம், அதனுடைய 5ஆம் வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மோசே என்ற ஒரு தேவ மனிதனை தெரிந்தெடுத்தார். வனாந்திரத்திலே மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து அவரை கூப்பிட்டார். எதற்காக? தன்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்திற்கு அவளை அழைத்து செல்லும்படிக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மோசே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது போல அழகாய் கர்த்தர் மோசே நடத்தினார். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். பல வருடங்களுக்கு பிறகு மோசேயின் முடிவு காலம் வந்த பொழுது மோசே தேவன் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது மோசேக்கு பதிலாக தன்னுடைய ஜனங்களை தொடர்ந்து வழி நடத்துவதற்காக தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம்தான் யோசுவா. அந்த யோசுவாவிடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம்தான் இந்த வசனம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோடு கர்த்தர் இருந்தார். அதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார் யோசுவாவிடம். நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல என் மகனே யோசுவா, நான் உன்னோடும் இருப்பேன் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு யோசுவாவுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோடு தேவன் இருந்த பொழுது தேவன் என்னென்ன காரியங்களை அவள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பலத்த கரத்தினால், தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். மோசையை கொண்டு இதை செய்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மோசையோடு இருந்த செய்த காரியங்கள் மிகவும் பலத்த கிரியைகள். ஆண்டவருடைய கரம் மிக வல்லமை நிறைந்த கரம் என்பதை அந்த பார்வோன் அறிந்து கொள்ளும்படிக்கு மோசையோடு கூட தேவன் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதே போல யோசுவாவோடு கர்த்தர் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மோசையோடு இருந்த பொழுது என்னென்ன காரியங்கள் நடந்தது? முதலாவது நாம் பார்க்கிறோம், உபாகமங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன், உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அவர்களுடைய வஸ்திரமும் அவர்களுடைய பாதரட்சையும் பழையதாய் போகவில்லையா? 40 ஆண்டுகளுக்கு மேலாய் கர்த்தர் அவர்களை நடத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த வனாந்திரத்தில் அவர்கள் நடந்துதான் வந்திருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் வஸ்திரமும் அவர்களுடைய பாதரட்சையும் பழையதாய் போகவில்லை, அப்படியே புதிதாகவே இருந்திருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? தேவனாகிய கர்த்தர் அவர்களை அப்படி தூக்கி சுமந்திருக்கிறார். இதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். ஐயோ, என்னுடைய அன்பு மகன், என்னுடைய அன்பு மகள் என்று சொல்லி கரிசனையோடு நம்மை அப்படியே தூக்கி சுமக்கிறார். எனக்கு பிரியமான என் பிள்ளை, நான் விரும்புகிறதையெல்லாம் செய்கிற என் மகன், என் மகள், நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் கை கொள்ளுகிற என் அன்பு மகள், மகன் என்று சொல்லி அப்படியே நம்மை தூக்கி சுமக்கிற தேவன்.
ஆனால் பல நேரங்களில் நாம் அதை உணர்கிறதில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. ஆண்டவர் அவர்களை தூக்கி சுமந்திருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், சில சூழ்நிலைகளிலே அவர்கள் தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் போகும் பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறபடி அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, பாதரட்சியும் பழையதாய் போகவில்லை. அவர் தூக்கி சுமந்திருக்கிறார். ஆகவே அது அப்படியே பத்திரமாய் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்மையும் கூட கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனாலும் நம்மை கரங்களிலே தூக்கி சுமக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை சுமக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை கூட கல்வாரி சிலுவையில் அன்றைக்கு சுமந்து தீர்த்த தேவன். நம் பாவங்களுக்கு நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. நம்மை சுமக்கிற தேவன், நமக்காக நம் பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவன், நம்மை பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, அதே போல தேவனுடைய ஜனங்கள் அந்த வனாந்திர வழியாய் நடந்த பொழுது வேறொரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. மாறா என்ற ஒரு இடத்திற்கு வந்த பொழுது அவர்களுக்கு அதிக தாகம், அநேக நாட்கள் நடந்ததினால் தாகம். அப்பொழுது அந்த மாறாவிலே ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர், அவர்கள் அதை பருகி பார்த்த பொழுது அது கசப்பான தண்ணீராக இருந்தது. ஆகவே மனம் நொந்து போனார்கள். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 23 25 வரை உள்ள வசனங்களை வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அந்த மாறாவின் கசப்பான தண்ணீரை தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக மதுரமாக்கி போட்டார், மதுரமாக்கினார். இன்றைக்கும் இந்த வனாந்திரம் போன்ற வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு சில நேரங்களிலே சில காரியங்கள் கசப்பாய் தோன்றுகிறது. ஆண்டவர் ஏன் இந்த வழியை நடத்துகிறார் என்று சொல்லி கூட நினைக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்றைக்கு அந்த கசப்பான தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்து தன்னுடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற கசப்பான வேர்களை எடுத்து போட்டு அதை எந்தெந்த பகுதியிலே வாழ்க்கையில் கசந்திருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் எடுத்து அவைகளை மதுரமாக்குகிற தேவனாயிருக்கிறார். இதுதான் மோசேயோடு கர்த்தர் இருந்த பொழுது நடந்த காரியம். கானா ஒரு திருமணத்திற்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட பொழுது அங்கு திராட்சரசம் குறைவாயிற்று. அந்த குறையை கர்த்தர் மாற்றினார். தண்ணீரை திராட்சரசமாய், ருசியுள்ள திராட்சரசமாய் இயேசு மாற்றினார். அதே போல கசப்பான எல்லா காரியங்களையும் மதுரமாக்க வல்லமை உள்ள தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையிலும் அதே காரியத்தை செய்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, மோசையோடு இருந்தது போல என்று சொல்லும் பொழுது, மோசையோடு தேவன் இருந்த பொழுது
மற்றும் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. யாத்திராகமங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களுக்கு புசிக்கும்படி சாயங்காலத்திலே இறைச்சியை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதே போல விடியற் காலத்திலே அவர்கள் திருப்தியாக புசிக்கத்தக்க அப்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். மோசையோடு கர்த்தர் இருந்த நாட்களில் இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும். எப்பொழுது? இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது. இதுதான் மிக முக்கியமான காரியம். இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவே, பாவியாக என் மீது கிருபையாயிரும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரி, என் பாவங்கள் எனக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது மெய்யாகவே அவர் நம்மை மன்னிப்பார். தம்முடைய இரத்தத்தினால் பாவ கரைகள் நீங்களாக சுத்திகரிப்பார். இயேசுவின் உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லும்போது அவர் வருவார். மோசையோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார். மோசையோடு இருந்த பொழுது என்னென்ன அற்புதங்கள் நடந்ததோ அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார், நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுதான் அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் செய்வதெல்லாம் ஒரே ஒரு காரியம். சாலமோனின் தகப்பன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இதுதான் தன்னுடைய குமாரனுக்கு தேவ மனிதன் கொடுத்த ஒரு ஆலோசனை. பிரியமானவர்களே, நாம் அவர்களை தேடும் பொழுது, நம் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார். ஒருவேளை நாம் அவரை விட்டு விடுவோம் என்று சொன்னால், அவரை தேடுவதை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னால், அவரும் நம்மை கைவிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் தினமும் வேதம் வாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வசனங்களை கை கொண்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு கூட நாம் ஐக்கியத்திலே பூரணப்படும் பொழுது என்றென்றைக்கும் கைவிடாத தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டுமே. அன்றைக்கு யோசுவாவை நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் இந்த கிருபை இந்த நாளிலே கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.